தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 73 சங்கீதம் 24 வசனம். சங்கீதம் 73 24 வாசிக்கிறேன், கவனிங்கள். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர். இங்கு ஆசாப் என்கிறதான ஒரு மனுஷன் பாடுகிற சங்கீதத்தை பார்க்கிறோம். அந்த ஆஷா பாடின சங்கீதத்திலே அருமையான ஒரு வார்த்தையை அவர் இங்கு சொல்லுகிறார். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்துவீர், முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர் என்று சொல்லி அருமையான ஒரு விசுவாச அறிக்கையை அந்த மனுஷன், தேவ மனுஷன் அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஆம், எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான சங்கீதக்காரன் சொல்லுகிறதை போல இந்த கடைசி காலத்தில் தேவ ஜனங்கள் முதலாவது எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு தகுதியானவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அடிப்படை சத்தியமாய் இருக்கிறது. மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியானவர்களாய் நாம் இருக்கிறோமா? அந்த மகிமையில் பிரவேசிப்பதற்கு நம்மால் முடியுமா? அந்த மகிமை நமக்கு வெளிப்படும் என்று சொன்னால் அந்த மகிமையிலே நாம் உள்ளே நுழைந்து தேவனோடு உறவாட முடியுமா என்கிறதை சிந்திக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மகிமையில் நீர் என்னை ஏற்றுக்கொள்ளுவீர். அதை சங்கீதக்காரனாகிய ஆசாப் அழகாய் சொல்லிவிட்டார். தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார், ஆனால் பரலோகம் அதை அங்கீகரிக்க வேண்டும். பரலோகம் அதை ஆமோதிக்க வேண்டும். பரலோகம் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுவது கிடையாது, எல்லாரையும் உள்ளே அனுமதிப்பதும் கிடையாது. ஏற்கனவே பரலோகத்துக்கு இருக்கிற வாசல் இடுக்கமான வாசல் என்று வேதமும் சொல்லிவிட்டது, ஆவியானவரும் சொல்லிவிட்டார். வாசலே இடுக்கமான வாசலாய் இருக்கிறபடினால் பெருங்கூட்டமாய், திரள் கூட்டமாய் அல்லது வேக வேகமாய், தீவிரமாய் நாம் உள்ளே ஒன்றும் நுழைந்து விடவே முடியாது. அந்த இடுக்கமான வாசலில் நுழைய வேண்டும் என்று சொன்னால் தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் தகுதிவான்களாய், தகுதிவதிகளாய் காணப்பட வேண்டும். அந்த தகுதி நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த தகுதி நம்முடைய ஜீவியத்தில் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அது அப்போதான் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் நல்லவே, எல்லா வீட்டிலும் ஆண்டவர் புசிக்கிறது கிடையாது. அவர் உட்கார்ந்து சாப்பிட போகும்போது கூட தகுதியான இடம் எங்கே இருக்குதோ அங்கேதான் அவர் சொல்லுகிறவர். மார்க்கு சுவிசேஷம் 14 அதிகாரம் 14 வசனம். மார்க்கு 14 சொல்லுகிறது, அவன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானனை நீங்கள் நோக்கி, நான் என் சீசரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார். ஆம், தகுதியான இடம் இருந்தாதான் அங்கு புசிக்கிறதுக்கு கூட ஆண்டவர் சொல்லுகிறவராய் இருக்கிறார்.
தகுதியில்லாத இடங்களுக்கு ஆண்டவர் போவது கிடையாது. அப்படியே அவர் புசிக்கிறதும் திருவிருந்து பங்கு பெறுகிறதுக்கும் உரிய இடம் கூட தகுதியானதான் தேவனாக்கா அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே அந்த மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நாம் தகுதியானவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்ளுவீர் என்று சொன்ன அந்த பரிசுத்தவான் அந்த மனுஷன் அதற்கு முதலாவது சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உம்முடைய என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அந்த சங்கீதம் 73:24 வசனத்தை வாசிக்கும் போது உம்முடைய என்கிற வார்த்தையை அவர் சொல்லுகிறதை கவனிங்க. அந்த உம்முடைய என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? ஆண்டவரே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவே, ஆனால் அந்த மகிமையில கூட நான் வேறு இடத்துக்கு போயிடக்கூடாது, உம்முடைய இடத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே. சோதரம். இந்த பூமியிலே சிலருக்கு ஆசை உண்டு, எப்படியாகிலும் நான் வெளிநாட்டுக்கு போயிடணும், ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போயிடணும், ஒரே ஒரு முறையாவது வெளிநாட்டுக்கு போயிடணும். அது அப்பதான் அது ஒரு பெரிய சந்தோஷ திருப்தி என்று நினைக்கிறார்கள். அதே போலதான் ஆவிக்குரிய ரீதியில் பலர் நினைக்கிறார்கள், எப்படியாவது நாம் பரலோகத்துக்கு போயிடணும், எந்த விதத்திலாவது ராஜ்யத்துல நுழைஞ்சிடணும்னு பார்க்கிறாங்க. நல்லது. ஆனால் அந்த ராஜ்யத்தில் நுழைவதில் கூட இங்க அருமையான பக்தன் சொல்லுகிறான், உம்முடைய என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த உம்முடைய என்கிற வார்த்தை எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோவான் 17:2 சொல்கிறது, பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு. அல்லேலூயா. நம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு. ஆம், எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாளிலே தேவன் அநேகருக்கு தம்முடைய நித்திய ஜீவனை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். அவர் தம்முடைய நித்திய ஜீவனுக்கு அழைத்து போக ஆயத்தமாயிருக்கிறார். அவர் தம்முடைய நித்திய ஜீவனிலே பிரவேசிக்க பண்ண ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் அதற்கு ஏற்ற பாத்திரவான்களாய் பாத்திரவதிகளாய் நீங்கள் இருக்கிறீர்களா? மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஏற்ற உகந்த தேவ மனுஷனும் தேவ மனுஷியுமாய் உங்கள் ஜீவியம் இருக்கிறதா? கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கையும் கர்த்தருக்கு ஏற்ற உகந்த செயல்பாடும் உங்களுக்கு காணப்படுகிறதா? உங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்கிறார்களா? நீங்கள் கிறிஸ்துவின் மாதிரிகளும் சாட்சிகளுமாய் இருக்கிறீர்களா? அதைத்தான் இங்கு ஆண்டவர் விரும்புகிறவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு பலருடைய நினைப்பு, நாம் பரலோகத்தில் ஏதாவது ஒரு மூலையில இடம் கிடைச்சா போதும், பரலோகத்துல ஏதாவது ஒரு சோசத்திரம் பகுதியில கொஞ்சம் இடம் கிடைச்சா போதும். ஆனா இந்த பக்தன் அப்படி சொல்லவில்லை, உம்முடைய என்று சொல்லுகிறான். அப்படியானால் என்ன அர்த்தம்? ஆண்டவரே, உம்முடைய இடம் எங்கேயோ அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். நீர் எங்கே வாசம் பண்ணுகிறீரோ அங்கே நான் வாசம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, நான் எங்கேயோ என் ஊழியக்காரனும் அங்கே இருப்பான் என்று சொன்னாரே. அப்படி தேவனோடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு தாகம், அந்த தேவனோடு வாசம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு விருப்பம், அந்த தேவனோடு தங்கி இருந்து ஆளுகை செய்ய வேண்டுங்கிற தரிசனம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் அந்த மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்படுவார். ஆண்டவரே, உம்முடைய இடம் வேண்டும். ஒரு அருமையான பக்தி மிகுந்த ஒரு தாய் தன் 2 பிள்ளைகளை இழுத்து கொண்டு ஓடி வந்தார். ஆண்டவரே,
பரலோக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் போது என்னுடைய 2 குமாரர்களில் ஒருவன் உம்முடைய வலது பார்சத்தில் இருக்க வேண்டும், மற்றொருவன் உம்முடைய இடது பார்சத்தில் இருக்க வேண்டும். அந்த அருளை நீர் அருள வேண்டும். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அந்த தாயாருக்கு என்ன ஒரு வாஞ்சம் பாருங்க. அந்த பிள்ளைகளை குறித்து எவ்வளவு கரிசனை பாருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நிறைய பேருக்கு அந்த தேவனுடைய வலது பார்சத்தை குறித்த எண்ணம் இல்லை, தேவனுடைய இடது பார்சத்தை குறித்த விருப்பம் இல்லை. ஏதோ ஒன்று கிடைத்தால் போதும் என்கிறதான அந்த நோக்கத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இங்கு சங்கீதக்காரனாக ஆசாப் சொல்லுகிறார், உம்முடைய மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்ளுவே, உம்முடைய ராஜ்யத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளுவே, உம்முடைய சன்னிதானத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளுவே, உம்முடைய பரலோகத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளுவீர் ஐயா. அவர் சொல்லுகிற வார்த்தை உம்முடைய என்கிற வார்த்தையை ரொம்ப வாஞ்சையோடும் ரொம்ப எதிர்பார்ப்போடும் அவர் சொல்லுகிறதை கவனிங்கள். இந்த ஒரு வாஞ்சை, இந்த ஒரு விருப்பம் நமக்கும் வர வேண்டுமே. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த காலை வேளையில் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற, தேவனோடு ஏற்றுக்கொள்ளப்படுகிற அந்த தகுதிக்கு ஏற்ற ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த அவருடைய சன்னிதானத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அன்று உம்முடைய ஸ்தலம் எனக்கு வேண்டும், உம்முடைய சிங்காசனத்துக்கு பக்கத்துல எனக்கு இடம் வேண்டும் என்று நாம் ஆண்டவரோடு கேட்பதற்கு நமக்கு வாஞ்சை வேண்டும். அல்லேலூயா. ஓ, நமக்கு விருப்பம் வேண்டும். அல்லேலூயா. நமக்கு வந்து சுத்திரம் தேவ சிந்தை வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆம், எபிரெயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. எபிரெயர் 1:10, கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர், வானங்களுடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிறது. ஆம், ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தின அந்த கர்த்தருடைய கரம் இந்த காலை வேளையிலே என் அன்பு சபையே, என் அன்பு திருச்சபையே, என் அன்பு ஜனமே, உங்களை ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்துக்காக அஸ்திவாரப்படுத்த விரும்புகிறார். நல்ல ஆழமான இடத்துல உங்களை அஸ்திவாரப்படுத்தி அடிக்கடி ஆடுகிறவர்களும் அடிக்கடி அசைகிறவர்களுமாயிருக்கிற உங்களையோ இனி ராஜ்யத்தின் புத்திரர்களாய் உங்களை அஸ்திவாரப்படுத்துகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த அஸ்திவாரப்படுத்துகிறபடினால் இனி உங்களை பிசாசானவன் வேரோடு பிடுங்கி போடாதபடிக்கு அவரே தம்முடைய கரத்தினால் உங்களை உறுதிப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தினாலே அவர் உங்களை உறுதிப்படுத்துகிறபடினால், அவர் உங்களை அஸ்திவாரப்படுத்துகிறபடினால் நீங்கள் தேவனுடைய கிருபையிலே, ஓ தேவனுடைய ராஜ்யத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள், ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். இது இந்த காலை வேளையிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. அந்த சுத்திரம் மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அந்த ஆசாப் சொல்லுகிற முதல் வார்த்தை உம்முடைய என்று சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்படியானால் இந்த மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அங்கு 2வது நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? அந்த தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆலோசனையின்படி. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆலோசனையின்படி இந்த கடைசி காலத்திலே ஓ கர்த்தர் நல்லவே, தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராய் யார் இருக்கிறார்கள்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடக்கிற வேதத்தின் பாக்கியவான்கள் யார் இருக்கிறார்கள்? இன்றைக்கு மனித ஆலோசனை,
பெரியவர்கள் ஆலோசனை, அரசியல்வாதிகள் ஆலோசனை, பிரதானமானவர்கள் ஆலோசனை, சினிமா நடிகர்களுடைய ஆலோசனை, சுயத்தின் மேல் ஆலோசனை. அதனால தான் அநேகருடைய வழி தவறுகிறது, அநேகருடைய வாசல்கள் இடிகிறது, அநேகருடைய ஜீவியம் நிலைக்கவில்லை. ஆனால் மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள், மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்பட விரும்புகிறவர்கள் அவருடைய ஆலோசனைக்கு இடம் கொடுப்பார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்போஸ்தலர் 2:23. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவிப்பின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை, தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவிப்பின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை, எனக்கன்பானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் இந்த பூமியிலே ஒரு தேவ பிள்ளை இரண்டாவதாக அவருடைய ஆலோசனையின்படி நடக்கிறவர்களாயிருக்க வேண்டும். அந்த ஆலோசனை எப்படிப்பட்ட ஆலோசனை? அந்த அப்போஸ்தலர் 2:23 சொல்லுகிறது, தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனை, தேவன் நிர்ணயித்திருந்த, தேவன் முடிவெடுத்திருந்த ஆலோசனை. அல்லேலூயா! இன்றைக்கு எத்தனை பேர் ஜீவியத்திலே தேவன் நிர்ணயித்த ஆலோசனை இருக்கிறது, தேவன் முடிவெடுத்ததற்கு ஆலோசனை பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். அந்த தேவனால் நிர்ணயித்த ஆலோசனைக்கு இடம் கொடுக்கும் போது தான் அந்த வசனம் சொல்லுகிறது, அது முன் அறிவித்தபடியும் அது ஒப்புவிக்கப்பட்டபடியும் நடக்கும். அல்லேலூயா! அந்த மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் இரண்டாவது அவருடைய ஆலோசனையின்படி நடக்கும். அந்த ஆலோசனை தேவன் நிர்ணயித்த ஆலோசனை. அந்த நிர்ணயித்த ஆலோசனை என்றால் என்ன? அது முன்னறிவித்தபடி. எது முன்னறிவிக்கப்பட்டபடி? இதோ நான் உங்களுக்கு முன்பாய் பரலோகத்துக்கு ஏறி போகிறேன், உங்களுக்காக நான் ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் முன்னறிவித்தாரே. அந்த வாசஸ்தலத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதுதான் முன்னறிவித்து. அந்த நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த வாசஸ்தலத்தில் ஏறுவதற்கு நீங்கள் ஆயத்தமா? அந்த தேவனால் முன்னறிவிக்கப்பட்ட அந்த நல்ல வாசஸ்தலத்தில் நுழைவதற்கு ஆயத்தமா? அதற்கேற்ற ஒரு ஜீவியம் இருக்கிறதா என்பதை கவனியுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே அந்த முன்னறிவிக்கப்பட்டது. தேவனுடைய ஆலோசனை என்பது முதலாவது அது தேவனால் நிர்ணயம் பண்ணப்பட்ட ஆலோசனையாய் இருக்க வேண்டும். இரண்டாவது அது அவருடைய முன்னறிவிப்புக்கு ஏற்ற ஒரு ஆலோசனையா இருக்க வேண்டும். அந்த ஆலோசனை முடிவு எப்படி இருக்க வேண்டும்? அந்த அப்போஸ்தலர் 2:23 சொல்லுகிறது, ஒப்பு கொடுக்கப்பட்ட, ஆமென், நம்முடைய ஆலோசனை, கணவன் மனைவி சிந்திக்கிற ஆலோசனை, போதகர் விசுவாசிகள் சந்திக்கிற ஆலோசனை, அது தேவனுக்கு முன்பாய் ஒப்பு கொடுக்கப்பட்டதாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, நான் ஆலோசித்தேன், ஆண்டவரை நான் சிந்தித்தேன், ஆண்டவரை உங்களுடைய தீர்மானத்தின்படி நிர்ணயிக்கப்பட்டதின்படி ஆலோசித்தேன், ஆனாலும் இதோ உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த நல்ல ஆலோசனையை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் போது தான் நாம் அந்த ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய, மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிற கூடிய விசுவாச தேவ பிள்ளைகளாய் மாற முடியும். கர்த்தர் நல்லவன். இன்றைக்கு ஆலோசனையும் தன்னுடையது, முடிவும் தன்னுடையது, ஏற்றுக்கொள்ளுவதும் தன்னுடையது, எல்லாமே தன்னுடையது என்று சொல்லி அநேகர் மனுஷிகத்திலே விழுந்து போகிறார். அநேகர் மனுஷிகத்திலே தள்ளுண்டு போகிறார்கள். ஆனால் மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால்
அவருடைய ஆலோசனை நமக்கு தேவை. அந்த ஆலோசனை தேவனால் நிர்ணயிக்கப்பட்டதா இருக்க வேண்டும். அந்த ஆலோசனை முன்குறிக்கப்பட்டதா இருக்க வேண்டும். அந்த நிர்ணயிக்கப்பட்ட முன்குறிக்கப்பட்ட ஆலோசனையை பெற்றுக்கொண்ட நாம் அதை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த காரியத்தை நான் செய்யட்டுமா? தாவீது கேட்டான் அல்லவா, நான் அந்த தண்டை பின்தொடரட்டுமா, அந்த பொல்லாத சத்துருவின் கூட்டத்தை நான் பின்தொடரட்டுமா என்று ஆலோசனை கேட்டாரே. ஓ கர்த்தர் நல்லவே. மோசே கேட்டாரே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், இந்த ஜனங்களை எப்படி நடத்துவது என்று ஆலோசனை கேட்டாரே. சாலமோன் ஆலோசனை கேட்டாரே, ஐயோ இவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்தை நான் எப்படி நடத்துவேன், எனக்கு ஞானம் வேண்டும் என்று ஆலோசனை கேட்டாரே. ஓ அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டாரே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே ஆலோசனை கேட்டாரே. அப்படிப்பட்ட தேவனுடைய ஆலோசனையை கேட்டு 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 தேவ ஆலோசனையின்படி தங்கள் ஜீவியத்தை நிர்ணயிக்கிறவர்கள் யார்? அந்த தேவ ஆலோசனை தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட சத்திரம் தேவனால் ஒப்பு கொடுக்கப்படுகிற அந்த ஆலோசனையை கேட்டு செய்கிற பரிசுத்தவான்களும் பரிசுத்தவாட்டிகளும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் மாத்திரம்தான் மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். கர்த்தர் நல்லவர். அந்த பவுல் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிற ஒரு ஆலோசனை கேட்டார். அதோடைய விளைவுதான் ஒரு நாள் அவை 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்பயே பவுலுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் பூமியில் இருக்கும் போதே, இந்த சத்திரம் கனவீனமான பாத்திரத்தில் இருக்கும் போதே, அகால பிறவியா இருக்கும் போதே ஆண்டவர் என்னை 3ஆம் வானம் வரைக்கும் கொண்டு போகிறார் என்று சொன்னால், ஒரு நாள் தேவன் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவார் என்கிற அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் அந்த பவுலுக்குள் வந்துவிட்டது. ஆமென். இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா? விசுவாச தெய்வ பிள்ளைகளே, இந்த நம்பிக்கை உங்களுக்குள் காணப்படுகிறதா? தெய்வ பிள்ளைகளே, அதற்கேற்ற ஒரு ஆலோசனை உங்கள்கிட்ட இருக்குதா என்பதை யோசியுங்கள். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், உம்முடைய பாக்கியத்தை எனக்கு தாரும் என்கிற கேட்கிற ஒரு தயை நமக்கு வேண்டும். மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவன் நிர்ணயித்தபடி ஆலோசனை செய்து அந்த ஆலோசனையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கொடுத்து விட்டால் அந்த காலத்துக்கு ஏற்றபடி ஆண்டவர் நடத்துவார். யோசுவா கிட்ட சொன்னாரு, நீ முசுக்கட்டை செடிக்கு பின்னாடி ஒளிந்து கொள் என்று சொன்னாரு. மோசே கிட்ட சொன்னாரு, நீ மலைக்கு மேல ஏறி கைய 2 தூக்கி நெருங்க உட்கார்ந்து கொள் என்று சொன்னாரு. தானியேல்கிட்ட சொன்னாரு, நீ முழுவதும் என் சமூகத்துல காத்திரு, நான் உன்னை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னாரு. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்துல ஆலோசனை கொடுக்கிறதே. இந்த காலை வேளையிலே, இந்த மாத கடைசி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற நல்ல ஆலோசனை கொடுக்கிற ஒரு தேவனாய் அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அவருடைய ஆலோசனை கேட்க நீங்கள் ஆயத்தமாய் என்பதை சிந்தியுங்கள். அவரிடத்தில் ஆலோசனை கேளுங்கள். அந்த ஆலோசனையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் மாத்திரமே மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். ஒரு நாள் பேதுரு இயேசுவிடத்தில் அவசரப்பட்டு ஒரு ஆலோசனை கேட்டான். ஆண்டவரே, இவனை குறித்து உம்முடைய நோக்கம் என்ன? உடனே இயேசு சொன்னார், நான் வருமளவும் அவன் இருந்தால் உனக்கென்ன? அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பேதுருவை போல மற்றவர்களை குறித்து ஆலோசனை கேட்கிறோம்.
ஐயோ என் மருமகளை குறித்து எனக்கு சொல்லுங்க, என் மருமகனை குறித்து எனக்கு சொல்லுங்க. ஐயோ சோத்திரம் பிள்ளைகளுடைய சோத்திரம் சம்பந்தக்காரர்களை பத்தி எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, மருமகனையும் சம்பந்தக்காரர்களை குறித்து நீங்க ஆலோசனை கேட்டு மாம்சிகத்திலே விழுந்து போகாதபடிக்கு முதலாவது உங்களுடைய ஆத்மாவை குறித்து ஒரு ஆலோசனை பண்ணுங்கள். உங்கள் ஆவியை குறித்து ஒரு ஆலோசனை பண்ணுங்கள். நீங்கள் மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதை குறித்து ஆலோசனை பண்ணுங்கள். ஓ இவனை குறித்து என்ன, அவளை குறித்து என்ன என்பது அல்ல. ஆண்டவர் சொல்லிவிட்டார், நான் வருமளவும் அவன் இருந்தால் உனக்கென்ன, நீங்கள் அவர்களை குறித்து ஆலோசனை கேட்க வேண்டியது இல்லை, உங்களை குறித்தே கேளுங்கள். கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்டார், ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அந்த தன்னையே அர்ப்பணித்து கேட்கிற ஒரு ஆலோசனை தான் தேவனுக்கு பிரியமான ஆலோசனை. இந்த காலை வேளையிலே அந்த ஆலோசனையின் கர்த்தர், ஆலோசனையின் அதிபதி உங்களுக்கு மோசேக்கு கொடுத்த ஆலோசனையை ஒருவருக்கும், யோசுவாவுக்கு கொடுத்த ஆலோசனையை ஒருவருக்கும், தாவீதுக்கு கொடுத்த ஆலோசனையை ஒருவருக்கும், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்த ஆலோசனை வேறு ஒருவருக்குமாக அவரவர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை இந்த காலை வேளையிலே அந்த பரத்திலிருந்து ஆண்டவர் அருளுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. கிருபை உண்டாவதாக. ஆம், மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர் என்று அந்த சங்கீதம் 73:24 பார்க்கிறோம். மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது உம்முடைய ராஜ்யத்தில் உம்முக்கு அருகில் எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய ஆலோசனையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராய் மாற வேண்டும். மூன்றாவதாக அந்த சங்கீதம் 73:24 மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அந்த அருமையான தேவ மனுஷன் சொல்லுகிற நல்ல ஒரு வார்த்தையை பாருங்கள். அவர் சொல்லுகிறார், நீர் என்னை என்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறதை அங்கு கவனிக்க வேண்டும். நீர் என்னை. ஆம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நீர் என்னை என்கிற வார்த்தை எது? நீர் என்பது தேவனை குறிக்கிறது, என்னை என்பது மனுஷனை குறிக்கிறது. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறான், ஆண்டவரை நீர் என்னை என்று சொல்லுகிறார் என்று சொன்னார், அந்த மனுஷன் தேவனை போல மாற விரும்புகிறான் என்று அர்த்தம். ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓ நீ சுத்திரம் அந்த தேவனை போல மாற விரும்புகிறான். ஆண்டவரை நீர் எப்படி இருக்கிறீரோ, ஆண்டவரை நீர் எப்படி காணப்படுகிறீரோ, ஆண்டவரை நீர் எப்படி மகிமையில் இருக்கிறீரோ, நானும் அப்படி இருக்க வேண்டும், நானும் மகிமையிலே வர வேண்டும், உம்மை போல இருக்க வேண்டும் என்பதுதான் நீர் என்னை என்கிற ஒரு வார்த்தை. ஆண்டவரை நீர் என்னை கவனியும் என்று சொல்லுகிறார், நீர் என்னை பாரும் என்று சொல்லுகிறார், நீர் என்னை நோக்கி பார்த்தருளும் என்று சொல்லுகிறார், நீர் ஆண்டவரே என் ஜீவியத்தை விசாரியும் என்று சொல்லுகிறார். அதுதான் நீர் என்னை என்கிற வார்த்தை. அல்லேலூயா! எத்தனை காலம் நாம் ஜெபித்திருக்கிறோம், ஆண்டவரே நீ உம்மை போல என்னை மாற்றும் ஐயா, உம்மை போல எனக்கு சாயலை தாரும் ஐயா, உம்மை போல ஒரு ரூபத்தை தாரும் ஐயா, உம்மை போல ஒரு ஜீவியத்தை தாரும் ஐயா, உம்மை போல ஒரு மகிமையை தாரும் ஐயா என்று எத்தனை நாட்கள் நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இங்கு அந்த மனுஷன் சொல்லுகிறார், நீர் என்னை என்கிற வார்த்தையை அவர் பயத்தோடு பயன்படுத்துகிறார். அல்லேலூயா! இந்த நீர் என்னை என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? பிலமோனுக்கு எழுதின நிருபம்
17வது வசனம், பெலமோனுக்கு எழுதின நிருபம் 17வது வசனம் சொல்லுது, ஆதலால் நீர் என்னை உம்முடைய ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வதை போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. நீர் என்னை உம்முடைய ஐக்கியமானவன் என்று எண்ணினார். அந்த நீர் என்னை என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? தேவனோடு ஐக்கியமாகிறதை குறிக்கிறது. அல்லேலூயா. மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் இந்த பூமியில் வாழும் போதே தேவனோடு ஐக்கியமாய் வாழ வேண்டுமே, தேவனோடு ஐக்கியப்பட வேண்டுமே. நான் வேறு, தேவன் வேறு அல்ல, தேவனும் நானும் ஒன்றாயிருக்கிறோம். இயேசு சொன்னாரே, பிதா எங்கேயோ நான் அங்கே இருக்கிறேன், நான் எங்கேயோ பிதா அங்கே இருக்கிறார் என்று சொன்னார் அல்லவா? நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னார். அதுதான் அந்த ஐக்கியம். ஓ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய ஐக்கியம் யாரோடு காணப்படுகிறது? அது பிதாவோடும் தேவனோடும் இருக்கிறதா, அல்லது சோத்திரம் இந்த உலகத்தோடும் பிசாசோடும் இருக்கிறதா? இன்றைக்கு அநேகருடைய ஐக்கியம் ஓ தேவன் விரும்பாத ஐக்கியமாயிருக்கிறது. மதுபான பிரியர்களோடு ஒரு ஐக்கியம், லாகிரி வஸ்துக்களை பயன்படுத்துகிறவர்களோடு ஒரு ஐக்கியம், ஓ விக்கிரக ஆராதனை காணர்களோடு ஒரு ஐக்கியம், பேசி மார்க்கத்தாரோடு ஒரு ஐக்கியம், ஓ சம்பந்தம் இல்லாதவர்களோடு ஒரு ஐக்கியம். அப்படி ஒரு ஐக்கியத்தில் இருப்போம் என்று சொன்னால் அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் ஏற்றுக்கொள்ளப்படவே முடியாது. அதனால தான் அந்த ஆசாப் சொல்லுகிறார், நீர் என்னை என்று சொன்னார் உம்முடைய ஐக்கியத்தில் ஓ என்னை ஏற்றுக்கொள்ள. அந்த நீர் என்னை என்கிற வார்த்தைக்கு இன்னொரு அழகான விளக்கத்தை ஆண்டு வச்சிருக்கிறாரே. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது. யோவான் 17:5, பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையிலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். ஓ மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நல்லவே, நீர் என்னை உம்மிடத்தில் இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். ஆம் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே அந்த தேவனிடத்திலே தேவனால் நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அந்த தேவனால் நாம் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னாரே. அந்த மகிமை என்பது 2 விதமான மகிமையை காண்பிக்கிறது. மகிமைப்படுத்தினேன் என்பது இந்த பூமியில இருக்கும் போது கர்த்தர் நம்மை கொடுக்கிற அற்புதமான நல்ல ஜீவியத்தின் சாட்சியை குறிக்கிறது. மகிமைப்படுத்துவேன் என்பதோ இனி ஒரு நாள் வரும், உங்களை நான் ஏற்றுக்கொள்ளுவேன், என் மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவேன், அங்கு என் பிதாவுக்கு முன்பாக உங்களை குறித்து சாட்சி சொல்லுவேன் என்பது தான் மகிமைப்படுத்தினேன். இனிமேல் மகிமைப்படுத்துவேன் என்பதை குறைக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பூமியின் வாழ்க்கையிலே அந்த தேவனால் மகிமைப்படுத்தப்படுகிறீர்களா? அந்த தேவனுடைய மகிமை உங்களில் காணப்படுகிறதா? அந்த தேவ மகிமை உங்களை நிரப்புகிறதா? உங்க முக சாயல் யாரை ஒத்திருக்கிறது? உங்களுடைய ரூபம் யாரை போல இருக்கிறது? அது மகிமையின் சாயலா இருக்கிறதா, மனுஷிக சாயலா இருக்கிறதா? நீர் என்ன என்று சொன்னால் அது தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை குறைக்கிறது. நீர் என்ன என்று சொன்னால் இப்பொழுது என்னை மகிமைப்படுத்தும் என்பதை காண்பிக்கிறது. இந்த அருமையான ஜபத்துக்கு வந்திருக்கிற தேவப்பிள்ளையே, இந்த சத்தியத்தை கேட்கிற தேவப்பிள்ளையே, என் ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்த ஆயத்தம்.
அல்லேலூயா. ஐஸ்வர்யவானின் வீட்டிலே வாசற்படி இல்லை, மீத துணிக்குகளை பொறுக்கி தின்கிறவனாகத்தான் லாசரு இருந்தார். ஐஸ்வர்யவானுடைய வீட்டிலே வாசற்படி இல்லை, மீத துணிக்கைகளை பொறுக்கி தின்கிறவனாகத்தான் லாசரு இருந்தார். அந்த லாசருவை தான் ஆண்டவர் ஆபிரகாமின் மடியில் உட்கார வைத்து மகிமைப்படுத்தினார். ஷபோதியா கரமரதியா. இன்றைக்கு உங்களுடைய ஜீவியம் ஒரு பொறுக்குகிற அனுபவமாய் இருக்கிறதோ, வாசற்படியில் இருக்கிறதை போல இருக்கிறதோ, மீத துணிக்கைகள் மாத்திர கிடைக்குமா கிடைக்காதா என்று காத்திருக்கிற அவலத்தில் இருக்கிறதோ, ஆனாலும் நீங்கள் தேவனுக்குள் இருக்கிறது உண்மை என்று சொன்னால் அவர் உங்களை பூமியிலே மகிமைப்படுத்துவார். உங்களுக்கு ஒரு ஆபிரகாமின் மடி ஆயத்தமாயிருக்கிறது. ஷபோதியா ஹந்தர மக்கத்துராபாலாபார. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 73:24 வழி மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர் என்று சொன்னால், முதலாவது உம்முடைய இடத்தில் எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்கிற வாஞ்சை வேண்டும். இரண்டாவது, அவருடைய ஆலோசனையின்படி, தீர்மானிக்கப்பட்ட ஆலோசனையின்படி ஜீவிக்கிற ஜீவி வேண்டும். மூன்றாவது, நீர் என்னை, நான் வேறு நீர் வேறல்ல, நீர் வேறு நான் வேறல்ல, நானும் நீரும் ஒன்றாயிருப்போம், நீரும் பிதாவும் ஒன்றாயிருப்பதை போல ஆண்டவரே நான் உம்மோடு இருக்கிறேன், நாம் ஐக்கியப்பட்டிருப்போம். இந்த பூமியில் தேவனோடு ஐக்கியமாய் நடப்பது, இந்த பூமியில் தேவனோடு ஐக்கியமாய் ஜீவிப்பது, அதுதான் நீர் என்னை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவனோடு ஐக்கியமாயிருக்கிறது. உங்கள் தேவனோடு கூடிய ஐக்கியத்தை குலைப்பதற்கு யார் இடம் கொடுத்தாலும் அதற்கு நீங்கள் வாய்ப்பளிக்காதீர்கள். அதற்காக எதையும் இழக்க ஆயத்தமாகுங்கள், அதற்காக எதையும் விட்டுவிட ஆயத்தமாயிருங்கள். ஆனால் தேவனை மாத்திரம் விட்டு விடாதீர்கள், தேவனுடைய ஐக்கியத்தை மாத்திரம் விட்டு விடாதீர்கள், பரிசுத்த ஆவியானவரோடு கூடிய ஐக்கியத்தை விட்டு விடாதீர்கள், வேதத்தோடு கூடிய ஐக்கியத்தை விட்டு விடாதீர்கள், பிதாவோடு கூடிய ஐக்கியத்தை விட்டு விடாதீர்கள். அந்த ஐக்கியத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு நாள் நாம் மகிமையில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த ராஜ்யத்தோடு ஐக்கியப்பட முடியும். கிருபை உண்டாவதாக. ஐஸ்வர்யவான் வீட்டின் வாசலில் இருந்த அந்த லாசருவுக்கு ஒரு மகிமையை தேவன் கொடுத்தது உண்மை என்று சொன்னார். உத்தமமாய் பின்பற்றுகிற காலமே, உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிற காலமே, உங்களை தேவன் மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுமா? அநேக தான தர்மங்களை பண்ணுகிற துர்காலே, நீ தைத்து கொடுத்த வஸ்திரத்தையோ, நீ ஏழை பாலைகளுக்கு செய்த நன்மைகளையோ நான் கவனியாமல் இருப்பேனோ? துர்காலே, இதோ நான் உன்னை மீண்டும் உயிரோடு எழுப்புகிறேன், நீ உயிரடைவாய், நீ எழுந்து சாட்சியாயிருப்பாய், உன்னை ஒருவரும் சடலமாய் நினைக்காதபடிக்கு மீண்டும் உன்னை உயிருள்ள மகளாக எடுத்து நிறுத்துகிற தேவன். சமோத்தியா கலபாலமான தியாக அவருடைய மகிமை இந்த காலை வேளையில் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறது. அவருடைய மகிமை இந்த காலை வேளையில் உங்களை மகிமைப்படுத்த ஆயத்தமாயிருக்கிறது.
நமக்கு ஒரே ஒரு வாஞ்சதான் வேண்டும். ஓ, என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர். அந்த ஒரு விசுவாச அறிக்கை, அந்த ஒரு நம்பிக்கையின் சொற்கள் நம்முடைய வாயிலே வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. ஆம், இந்த மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் அந்த ஆசாப் என்கிற மனுஷன் 73 சங்கீதம் 24வது வசனத்திலே 4வதாக என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் நல்லவே. மகிமையில் என்கிற ஒரு வார்த்தையை அவர் பலமாய் உறுதிப்படுத்துகிறார். மகிமையில் என்கிற வார்த்தையை அவர் அஸ்திவாரமிட்டு ஆணித்தரமாய் சொல்லுகிறார். ஓ, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்படியானால் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்பதற்கு 4வது ஒரு அடையாளம் என்ன? இந்த பூமியில் இருக்கும் போதே ஒரு மகிமையின் ஜீவியத்தை நாம் ஜீவிக்க வேண்டும். இந்த பூமியில் இருக்கும் போதே தேவனுடைய மகிமையை நாம் பிரதிபலிக்க வேண்டும். இந்த பூமியில் இருக்கும் போதே தேவனுடைய மகிமை நம்மில் காணப்பட வேண்டும். இந்த பூமியில் இருக்கும் போதே மகிமைக்கு மேல் மகிமையின் சாயலை பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் மகிமை இல்லை. இந்த மகிமையிலே என்பது தேவனுடைய மகிமையை நம்முடைய சரீரத்திலே அணிந்து அந்த மகிமையை மற்றவர்கள் காணத்தக்கதாக தேவ மகிமையா ஜீவிப்பதற்கு பேர்தான் அது நல்ல மகிமை என்று சொல்லப்படுகிறது. எனக்கன்பான விசுவாச தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்க சரீரம் மகிமையின் சரீரமாய் இருக்கிறதா? இன்றைக்கு உங்கள் ஆவி மகிமையின் ஆவியா இருக்கிறதா? இன்றைக்கு உங்கள் ஆத்மா மகிமையின் ஆத்மாவா இருக்கிறதா? இன்றைக்கு உங்கள் நடக்கை தேவனுடைய மகிமைக்கு ஏதுவானதா இருக்கிறதா? இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே மகிமையிலே என்று சொல்லுகிறாரே, அந்த மகிமையில் என்கிற வார்த்தையின்படி அந்த தேவ மகிமை இந்த கடைசி காலத்துல ஒவ்வொரு சபையிலும் வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரே. அந்த மகிமை என்பது ஒவ்வொரு விசுவாச தேவ பிள்ளைகள் நெற்றிகளில் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரே. இன்றைக்கு உங்க நெற்றிகளில் என்ன அடையாளம் போடப்பட்டிருக்கிறது? ஆட்டுக்குட்டியின் ரத்தமா, கல்வாரி சிலுவையின் ரத்தமா, அல்லது விக்கிரகத்தின் ரத்தமா? எந்த ரத்தம் உங்களுக்கு தெளிக்கப்பட்டு இருக்கிறது? உங்க சரீரத்தில், உங்க ஜீவியத்தில் மகிமை இருக்கிறதா இல்லையா என்பதற்கு என்ன அடையாளத்தை நீங்கள் தரித்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் நல்லவே. ஜீசஸ் நேம். இந்த பூமியில் வாழும் போதே நம்முடைய சரீரம் அது ஒரு மகிமையின் சரீரமாயிருக்க, அது மகிமையில் உட்படுத்தப்பட்ட ஒரு சரீரமாயிருக்க வேண்டும். ஒருவரும் எதிர் பேசக்கூடாத வழிக்கு எல்லாருடைய வாய்கள் அடைக்கப்படுமானால் அங்குதான் உங்க சரீரம் மகிமையின் சரீரம் என்று அங்கீகரிக்கப்படுகிறது. நீங்கள் தேவனுடைய மகிமையின் சரீரத்தை உடையவர்களாய் இருந்தால் ஒருவனும் உங்களுக்கு எதிர்பேச முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே விரல் நீட்டுதலும் நிபச்சொல்லும் உங்களை தொடவே தொடாது. தேவனுடைய மகிமையில் நீங்கள் இருக்கும் போது யார் தன்னுடைய விரலை ஆட்ட முடியும்? யார் தன் நிபச்சொல்லை சொல்ல முடியும்? ஜீசஸ் நேம். தேவனுடைய மகிமை, அந்த தேவனுடைய மகிமை இந்த காலை வேளையிலே உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த நல்ல ஒரு மகிமை உங்களை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, அந்த சங்கீதம் 73:24 படி மகிமையிலே என்ற வார்த்தையின்படி இந்த பூமியிலே நான் இருக்கும்போதே அந்த மகிமைக்கு உரியவனாய் என்னை மாற்றும், மகிமைக்கு உரியவனாய் என்னை மாற்றும் ஐயா. நன்றி ஆண்டவரே.
இந்த மகிமையில் என்கிற வார்த்தைக்கு இன்னொரு அருமையான விளக்கத்தை ஆவியானவர் சொல்லி வைத்திருக்கிறார். எபிரெயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபிரெயர் 2:10. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவே அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கே ஏற்றதாயிருந்தது. அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில். ஆமென். இந்த மகிமையில் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? உங்களை மாத்திரம் மகிமைப்படுத்துவதை அல்ல. அன்பு சகோதரி, நீங்க அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வர வேண்டிய பாத்திரமாய் ஆண்டவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்பின் சகோதரனே, அநேக பிள்ளைகளை கர்த்தருடைய மகிமையில் கொண்டு வருகிற பாத்திரமாய் உங்களை ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறார். அநேக பிள்ளைகளை தேவராஜ்யத்துக்கு நடத்துகிற ஒரு மகிமையின் பாத்திரமாகத்தான் ஆண்டவர் உங்களை அபிஷேகித்து வைத்திருக்கிறார். அந்த மகிமையில் என்பது நாம் அநேகம் பிள்ளைகளை ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவே. ஏராளமான இயேசு தன்னுடைய ஊழியத்திலே அநேகம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராயிருந்தார். ஒரு பிள்ளையை தூக்கி கையிலே வைத்துக் கொண்டு ஒருவன் இந்த பிள்ளையை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று சொன்னாரே, அதே போல எத்தனை பிள்ளைகளை நீங்கள் மகிமைக்கு ஆயத்தமாக்கி இருக்கிறீர்கள்? எத்தனை பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு தகுதியாக்கி இருக்கிறீர்கள்? நகை வாங்கி கொடுக்க தெரிகிறது, பணம் பெற்று கொடுக்க தெரிகிறது, வேலை வாங்கி கொடுக்க தெரிகிறது, பதவி, பட்டம், புகழ், செல்வம், வீடு, அந்தஸ்து, கனம் எல்லாம் வாங்கி கொடுக்க தெரிகிறது. ஆனால் அன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஜீவியத்துல தன்னுடைய பிள்ளை மகிமைக்கு வர வேண்டும் என்கிற நோக்கம் இல்லாதவர்களாய் கர்த்தர் அளவு கண் சொருகி போனவர்களாய் இருக்கிறார்கள் பெற்றோர்கள். தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு மகிமை உண்டாக வேண்டும், தன்னுடைய பிள்ளை எப்படியாவது மகிமையிலே பிரவேசிக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தை இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவே. கர்த்தர் நல்லவே. கர்த்தர் நல்லவே. சிமியோன் என்கிற மனுஷன் சொன்னாரே, இயேசு என்கிற பிள்ளையை கையில ஏந்தி இருக்கும் போது நீர் மகிமைப்படுத்தினீர் என்று சொன்னாரே, உங்க கைகள் எத்தனை பிள்ளைகளை மகிமைப்படுத்தி இருக்கிறது? மகிமையில் என்பது அநேகம் பிள்ளைகளை தேவ ராஜ்யத்தில் சேர்ப்பதை குறிக்கிறதா இருக்கிறது. அந்த எபிரெயர் 2:10 சொல்லுகிறது, அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில், அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில். அருமையான கிறிஸ்தவ பெற்றோரே, அருமையான கிறிஸ்தவ தாயாரே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் பிள்ளை மகிமையில் பிரவேசிக்க வேண்டும், என் பிள்ளை மகிமைக்கு உரியவளாய் மாற வேண்டும், என் பிள்ளையையும் நான் மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், எனக்கு அந்த பாக்கியத்தை தாரும். ஒரு நாள் இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார், பிள்ளைகளே என்று சொன்னார். கர்த்தர் நல்லவே. பிள்ளைகளே என்று சொன்னார். அப்படியானால் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பிள்ளைகளாகவே பார்க்கிறவராயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவர் சோத்திரம் 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 தம்முடைய ஜனங்களை அவர் பிள்ளைகளாகவே பார்க்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33வது வசனம். யோவான் 13:33. பிள்ளைகளே, இன்னும் கொஞ்சம் காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்சம் காலம் நான் உங்களோடு இருப்பேன் சொன்னார்.
ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ தாயாரே, இனி ரொம்ப காலம் நீங்கள் இருக்க போவதில்லை. அன்பு தகப்பனே, ரொம்ப காலம் நீங்கள் இருக்க போவதில்லை. நீங்கள் இருக்க போவதோ இன்னும் கொஞ்ச காலம். அதற்குள் நீங்கள் பிள்ளைகளை மகிமைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்குள் பிள்ளைகளை நீங்கள் மகிமைக்கு தகுதிப்படுத்த வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். மகிமையில் என்று சொன்னால் அநேகம் பிள்ளைகளை நம்மோடு அழைத்து செல்லுவது, அநேகம் பிள்ளைகளை கர்த்தருக்காக தேவ ராஜ்யத்தில் நுழைய பண்ணுவது. இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், பிள்ளைகளே என்று சொன்னார். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம், மார்க்கு 10:24 சொல்லுகிறது, சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. ஆமென். உங்க பிள்ளைகளுக்காக ஐஸ்வர்யத்தை, சம்பத்தை நீங்கள் சேர்க்க நினைத்தால் ஐஸ்வர்யம் உங்கள் பிள்ளைகளோடு இருக்கும். ஆனால் தேவ ராஜ்யத்தை இழந்து போவார்கள், மகிமையை இழந்து போவார்கள். இயேசு சொன்னார், இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது அவ்வளவு அரிதா இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் தன் பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யத்தை, சம்பத்தை, செல்வத்தை, ஆஸ்தியை, வீட்டை, நிலத்தை, அதை சேமிப்பதிலேயே காலத்தை கழிக்கிறோம். ஆனால் மகிமையில் என்று சொன்னால் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வருகிறது. பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்திலே நீங்கள் கவனம் வைப்பீர்கள் என்று சொன்னார் உங்க பிள்ளைகள் மகிமையை இழப்பார்கள். உங்களுடைய நோக்கம் நீங்கள் மாத்திரம் மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களாய் அல்ல, உங்க பிள்ளைகளையும் மகிமையில் கொண்டு வர வேண்டும். உங்க பிள்ளைகளையும் மகிமையிலே கொண்டு வர வேண்டும். அந்த ஒரு மாறும், அந்த ஒரு சிந்தை, அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால தான் தேவன் சொல்லுகிறார், 1 யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே 1 யோவான் 4:4 சொல்லுகிறார், பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். யாரை? ஐஸ்வர்ய மயக்கத்தினாலே திருப்புகிறவர்களை, நகை வஸ்துக்களினாலே திருப்புகிறவர்களை, ஆஸ்தியினாலே திசை திருப்புகிறவர்களை. இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளே, நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். ஐஸ்வர்யத்தின் மயக்கம் கண்களை குருடாக்கி போடும். மகிமையில் அநேகம் பிள்ளைகளை கொண்டு வருகிற ஒரு தாயாக, மகிமையில் அநேகம் பிள்ளைகளை கொண்டு வருகிற நல்ல ஒரு தகப்பனாக ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். தேவன் உங்களை மாற்ற விரும்புகிறார். அந்த சங்கீதம் 73:24 சொல்லுகிறது, மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர்கள். அந்த மகிமையில் அநேகம் பிள்ளைகளை அநேகம் பிள்ளைகளை ராஜ்யத்துக்கு உட்படுத்துவது கடைசியாய் அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 73:24 சொல்லுகிறது, என்னை ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லி. அந்த சங்கீதக்காரனுடைய வார்த்தையை பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். கர்த்தர் நல்லவே, என்னை ஏற்றுக்கொள்வி. அருமையான ஒரு விசுவாச வார்த்தை அல்லவா? கர்த்தர் நல்லவே, நல்ல நம்பிக்கையின் வார்த்தை அல்லவா? கர்த்தர் நல்லவே,
எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நம்பிக்கை இந்த கடைசி காலத்திலே நமக்கு தேவை அல்லவா? ஆம், என்னை ஏற்றுக்கொள்வி எனக்கன்பான தேவ பிள்ளைகளே. அந்த ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நம்முடைய இருதயம் கர்த்தரை நோக்கி தவனமாய் தவிக்க வேண்டும். நம்முடைய அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நம்முடைய வாஞ்சை அந்த சீயோனை நோக்கினதா இருக்க வேண்டும். அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நம்முடைய விருப்பம் அந்த பரலோகத்தை பார்த்ததாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்லுகிறது, 4 விதமான ஏற்றுக்கொள்ளுதலை குறித்து அந்த வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்லுகிறது, 4 விதமான ஏற்றுக்கொள்ளுதல். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக இந்த பூமியிலே எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு தேவ மனுஷனாய், தேவ மனுஷியாய், எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு பரிசுத்தவானாய், ஒரு பரிசுத்தவாட்டியாய் உங்க ஜீவியத்தை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர் என்று சொன்னவே அந்த இயேசு உங்களை காண்கிறவர்கள் இயேசுவை காண்கிறதா இருக்க வேண்டும். உங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதாய் நினைக்க வேண்டும். உங்களை அனுமதித்தவர்கள் இயேசுவையே உள்ள அனுமதித்ததை போல ஒரு மகிமை சந்தோஷத்தை காண வேண்டும். மூன்றாவதாக, என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் சொன்ன ஆண்டவே, என்னை மாத்திரமல்ல, உங்களை பார்த்தவர்கள் மாத்திரமல்ல, இதோ உங்களோடு கூட எல்லாரையும் குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, நான்காவதாக, என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த அனுப்பினது யார்? அதுதான் பரிசுத்த ஆவியானவே. அந்த பரிசுத்த ஆவியானவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் ஒரு தேவ பிள்ளை முதலாவது இந்த பூமியிலே வாழும் போது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வாழ்க்கையா இருக்க வேண்டும். அந்த தேவ பிள்ளையின் ஜீவியோ இயேசுவை பார்க்கிறதா இயேசுவை போல இருக்க வேண்டும். அந்த இயேசுவை போல யாராவது பார்த்தால் நீங்க உள்ளே போகும்போது அங்கு அவர்கள் பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். அப்படிதான் உங்க ஜீவியம் காணப்பட வேண்டும். இப்படி எத்தனை பேருடைய வாழ்க்கை இருக்கிறது இந்த நாட்களிலே? மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னார். முதலாவது, இந்த பூமியில் இருக்கிற எல்லாராலும் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஒரு நாள் சீமோன் என்ற ஒரு குஷ்டரோகியா இருந்து சுகமானவருடைய வீட்டுக்கு இயேசு போனார். உடனே அவன் அவரை ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு அவருக்கு மிகப்பெரிய ஒரு விருந்து பண்ணினான். எனக்கன்பானவர்களே, சோத்திரம், சகேயு என்கிற மனுஷனுடைய வீட்டுக்கு இயேசு போனார். உடனே அவன் இயேசுவை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். பெத்தானியாவிலே கர்த்தர் நல்லவே, மரியாள் மார்த்தாளுடைய வீட்டுக்கு இயேசு போனா அவர்கள் உடனே அவரை ஏற்றுக்கொண்டார்கள். கானாவூர் கல்யாணத்துக்கு இயேசு போனா எல்லா மணமகனும் அந்த வீட்டுக்காரர்களும் பந்து விசாரிக்கிறவர்கள் எல்லாரும் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி அந்த இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் போதே எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய நல்ல ஒரு தேவனை போல வாழ்ந்தாரே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதா? எல்லாரும் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறார்களா? நாம் உள்ளே பிரவேசிக்கும் போது அங்கு இயேசுவை காண்பிக்கிறோமா? கவனியுங்கள். சீமோன் என்று குஷ்டரோகியாயிருந்து சுகமான வீட்டிலே பிரவேசித்த போது அங்க அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அங்க ஒரு ஸ்திரீக்கை குறித்து சாட்சி சொல்லி அவருடைய பேர் பூமி முழுவதும் பரவினது. கர்த்தர் நல்லவே. சகேயுவின் வீட்டிலே இயேசு பிரவேசித்த போது அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அந்த சகேயுவின் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. மார்த்தாள் மரியாள் வீட்டிலே இயேசு பிரவேசித்த போது அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அங்க மரித்த சடலம் உயிரோடு எழுந்தது. இன்றைக்கு நீங்கள் போகிற வீட்டிலே என்ன நடக்கிறது? எந்த கிரியை நடக்கிறது? எந்த மாற்றம் நடக்கிறது? என்ன அற்புதம் நடக்கிறது? எந்த செயல் நடக்கிறது? இயேசுவின் நாமத்தினாலே.
மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் இந்த பூமியில் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்மை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொன்னால் நாம் கால் வைத்த இடத்துல ஏதாகிலும் தேவனுடைய வல்லமை ஒன்று வெளிப்பட வேண்டும். அதுதான் மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களுக்கு பூமியில் கொடுக்கப்படுகிற சாயல். அதுதான் நாம் பரலோகத்துக்கு போக ஆயத்தம் என்பதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. கர்த்தர் நல்லவர். எனக்கன்பானவர்களே, ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். பேதுருவின் மாமி வீட்டுக்குள் இயேசு வந்தார். அங்க இருக்கிறவர்கள் அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த மாமி உடனே சுகமானார். இதுதாங்க ஏற்றுக்கொள்வது. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னை ஏற்றுக்கொள்வீர், என்னை ஏற்றுக்கொள்வீர். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயா. அந்த சங்கீதம் 73:24 சொல்கிறது, மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்ளும். அந்த மகிமையின் பாத்திரமாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். மகிமைக்குரிய மகனாக என்னை ஏற்றுக்கொள்ளும், மகிமைக்குரிய மகளாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? அப்போ ஆண்டவர் நம்மை அவருடைய மகிமைக்கு ஏற்ற புத்திரராய், மகிமையின் புத்திரராய் தேவன் நம்மை மாற்றுவார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி ஆவிலை நிரம்பி மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவை, நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக ஆரம்பத்தில் கிருபையும் தயவும் நிறைந்த நல்ல வசனங்களை கொண்டு, வசனத்தை கொண்டு உங்களுடைய போதகர் மூலமாய் உங்களுடைய ஜனங்களை ஆராதனையில, துதியிலே, ஸ்தோத்திரத்திலே, ஆண்டவரே நல்ல மகிமையிலே நீ நடத்தினதற்காக நன்றி. இரண்டாவதாய் இந்த சங்கீதம் 73:24 வசனத்தின்படி எங்களை இந்த காலை வேளையிலே மகிமைப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு எப்படியெல்லாம் காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறேன். ஆமாண்டவரே, நாங்கள் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வருகிறவர்களாக, நாங்களும் மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களாய் நீர் மாற்றுவீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய மகிமை உடைய பிள்ளைகள் மீது தங்கி இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் உடைய மகிமையில் இவர்கள் நிறைந்திருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் மகிமை இவர்களை சூழ்ந்திருக்கட்டும். இவர்கள் பேச்சிலே, நடக்கையிலே, குணத்திலே, செய்கையிலே, எல்லாவற்றிலும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவார்களாக. தேவனுடைய மகிமை இவர்களோடு நிறைந்திருப்பதாக. அந்த கர்த்தருடைய மகிமை இவர்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை நிரப்புவதாக. இவர்கள் கண்களிலிருந்து ஒரு மகிமை வெளிப்படுவது நிமித்தம் இவர்கள் கண்களை காண்கிறவர்கள் பாவ உணர்வு அடையட்டும். இவர்கள் வாய்கள் மகிமையினால் நிரம்பட்டும். வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உருவின பட்டயத்துக்கு ஒப்பான சத்திய வசனங்களாய், வசனம் நிறைந்த வார்த்தைகளாய் புறப்படட்டும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. அவனுடைய கிருபை தாங்கட்டும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் ஆண்டவருடைய அபிஷேகத்தின் மகிமை கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.